இன்னைக்கு நான் சந்திக்க வந்திருக்கிற நபரை பத்தி சொல்லணும்னா, இவங்கள ஒரு பிசினஸ் உமனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சினிமா துறையில ஒரு தயாரிப்பாளரா இருந்து பல ஹிட் படங்களை கொடுத்த நம்ம அர்ச்சனா கல்பாத்தி. வணக்கம். வணக்கம். தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்றப்பயே சினிமா துறையில ஆண்கள் தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. பெண்களை பார்க்கறதே நம்ம ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்க இந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அப்பாவோட கம்பெனி. ஹி இஸ் தி ப்ரொடியூசர். ஓகேயா, நான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். அந்த கதையை செலக்ட் பண்றதுல இருந்து அதோடைய ப்ராஜெக்ட் கரெக்டா போறதுல இருந்து மீடியாவா இருக்கட்டும், பீப்புளா இருக்கட்டும், போய் அது ரீச் ஆகுற வரைக்கும் அதோடைய ஐ அக்ரி. பட் அவர் அந்த பொசிஷன் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அவரால் தான் இங்கே இருக்கேன். அதை அக்னாலேஜ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் தான் ஒரு படத்தோட கம்ப்ளீட் ஃபண்டிங், அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிறது அவர் தான். நான் ஐ எக்ஸிக்யூட்டட் ஃபார் ஹிம். என் நம்பி கொடுக்குறாரு, அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ காட்ஸ் பிளெஸ்ஸிங், ஹார்ட் ஒர்க் அண்ட் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும் லைஃப்பில். தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பட் அந்த ஏஜிஎஸ் முகம் அப்படிங்கறப்போ எங்களுக்கு கரெக்டா அர்ச்சனா தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வராங்க. ஐ அக்ரி. இன்னைக்கு இருக்கிற மேபி சோஷியல் மீடியா தென் பிரஸ் மீட், எனக்கு இன்னும் பிகிலோடைய ஆடியோ லான்ச் அப்போ நீங்க பேசினதுலாம் கூட நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதுல இருந்து தான் அந்த முகம் அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரியே மாறிடுச்சு. அதை எப்படி அர்ச்சனா பாக்குறாங்க? அது ஐ திங்க் அந்த ஜேர்னில நான் போனதுனால அவ்வளவா தெரியல. பட் எப்பவுமே ப்ரெஸ்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது கம்பெனி சார்பாக என்ன தான் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃப்ரம் டே ஒன். உங்களுக்கு ப்ரெஸ்ஸை இன்ட்ராக்ட் பண்ணுறதே ஒரு ப்ரெஷரா சில பேருக்கு இருக்கும். சில பேர் அதை கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க, சில பேர் கன்வர்சேஷனா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தானே. ஒரு கம்பெனி நடத்துகிறோம், அதை பற்றி நம்ம பேசணும். பேசினாதான் மக்களுக்கு அது போய் சேரும். படங்கள் கண்டிப்பாக பேசணும். அப்போ தான் இது மாதிரி ஒரு படம் வருது, இது மாதிரி எடுத்திருக்கோன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வரும். ஸோ அது முக்கியம். அண்ட் தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக பேசணுன்றது என்னோட அது எல்லாருமே நான் சொல்லுவேன். நம்மளும் போய் பேசணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யறோம், என்ன வேல்யூ எடுத்துகிட்டு வரோன்றது மக்களுக்கும் புரியும். கோட் எப்படி ஏஜஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த முடிவு எப்படி பண்ணீங்க? அதை கேட்ட உடனே ஓகே பண்ணியாச்சா, இல்லை விஜய்க்கு நம்ம ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சார் நம்ம படம் பண்ணலான்ற ஒரு அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அப்புறம் கதைகள் கேட்டுட்டு இருந்தோம். பிபி சாரோட மாநாடு முன்னாடி அவர் இந்த லைன் சொல்லியிருந்தார். அவர் நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பார். எப்போவுமே அவர் ரொம்ப ஒரு ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கர். நிறைய ஐடியாஸ் எப்போவுமே இருக்கும். நாங்கள் நிறைய படங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போது சொன்னார் இது மாதிரிலாம் இருக்குன்னு. அப்புறம் நான், அவர், சிவகார்த்திகேயன், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒரு பிளானில் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன். சாருக்கு அந்த லைன் நம்மளால சாருக்குமே அந்த லைன் சொல்லியிருந்தார் அவர் த்ரூ ஜெகதீஷ் சார்னு அவங்க சைடில் இருக்காங்க. ஸோ அவர் வழியாக அதை கோஆர்டினேட் பண்ணி வேறு லைன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். யூ கான்ட் Okay. Yeah, 100% completely different. In fact, அவர் எங்க சொல்லும்போது it was 2 characters. ஒரு 2 பெரிய ஹீரோஸ் வச்சு ஒரு அந்த மாதிரியான ஒரு இது. அப்புறம் அவர் சொன்னார் இது மாதிரி டிஏஜிங் மாதிரி ஒன்று பண்ணோன்னா நம்ம டபுள் ஆக்ஷனாகவே இதை பண்ணலாம். செம்ம இன்ட்ரெஸ்ட். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அகெயின் டு பி ஏபிள் டு see விஜய் சார் at that age in a very modern current ட்ரெண்டில் அவரை பார்க்கறது அதனால தான் அவரோட ஹேரா இருக்கட்டும், அந்த ஃப்ரெஞ்ச் பியர்டா இருக்கட்டும், அது எல்லாமே இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ். அந்த ஐடியா வெங்கட் பிரபு சொல்றப்போ உங்களுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? நம்ம ஆடியன்ஸ் அதை புரிஞ்சுக்குவாங்களா, ஏற்றுக்குவாங்களா? அது ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட் இல்ல கிளாரிட்டியா தான் இருந்தீங்களா? இல்ல, ரொம்ப கிளியரா இருந்தோம். ஏன்னா டெக்னாலஜி என்ன இருக்குன்னு காமிச்சாரு. அப்புறம் நாங்கள் யூஎஸ் போய் அதெல்லாம் பார்த்தோம். எல்லா ஸ்டூடியோஸையும் மீட் பண்ணோம். எப்படி இது பண்ணுவாங்கன்றதை கம்ப்ளீட்டாக போய் பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் சரி இது கன்வின்சிங்காக பண்ண முடியும்ன்றது எடுத்தோம். ஸோ இப்போ விபி சார் கிட்ட இதெல்லாம் ஓகே ஆச்சு. ஸோ இப்படி போகலான்ட்டு அப்பவே கோட் அப்படிங்கிற டைட்டிலும் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்ததா, இல்லை வேற ஏதாவது டைட்டிலும்? ஒர்க்கிங் டைட்டில் ஐ திங்க் வாஸ் காந்தி. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து விஜய் சார் கிட்ட இந்த கதை, அதாவது விஜய் கிட்ட நீங்க
நீங்க வந்து இப்ப விபி வந்து டைரக்ஷன் பண்ண போறாங்க, சோ நம்மளுடைய பேனர்ல பண்றோம் அப்படிங்கிற அப்போ அந்த அந்த கான்வர்சேஷன் எப்படி நடந்தது, அது எப்படி இருந்துச்சு? அது அப்பாவும் சாரும் தே ஹேட் அ கான்வர்சேஷன். ஸோ போகல. இல்லை நான் போனேன், பட் அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஏன்னா அவங்கக்குள்ள என்னன்றத பேசிப்பாங்க. அண்ட் அவங்க அதுக்கப்புறமா தான் வந்து நான் மோர் என்ன சொல்றது, அந்த ஐடியாஸ் எடுத்துகிட்டு வருது, எல்லாரோடையும் பேசுறது, ஸ்கிரிப்டை கேட்கறது, இது மாதிரி ஒர்க்ஸ் தான் நிறையா. அது மீன் அதில் தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட், ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செகண்ட் டைம் ஒர்க்கிங் வித் விஜய் சார், அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டோரி வந்து ஃபுல் லைன், அதாவது ஆக்சுவலி சிங்கிள் லைன் அந்த ஒன் லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோரியை பக்காவா வந்து விபி உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்போ வந்து நீங்க ஒரு ஃபேன் கேர்ளாவும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த படத்துடைய ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் சரி, தென் அதை நீங்க எப்படி அதை நீங்க இல்லை, இது எப்படின்னா வந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார், லைக் ஒரு பெரிய பெரிய ஹீரோவோட ஒரு படம் பண்ணும்போது அது வந்து கரெக்டான ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஸோ ஹைல. எல்லாருமே வந்து அவங்க மைண்டில் எப்படி ஒரு படம் இருக்கணும்னு சம்டைம்ஸ் அவங்களுக்கே தெரியாது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு. வந்து ஒரு அன்ரியல் எக்ஸ்பெக்டேஷன் ஜோனில் தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா அது நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டார் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கதைக்களம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும்ல, கமர்ஷியல் மீட்டர் அதில் வந்து ஒன்று இருக்கணும். எனக்கு இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜஸில் பார்க்குறோம் கரெக்டாக. அண்ட் அவரோட அந்த காமெடி, அந்த ஒரு லிட்டில் க்யூட்னஸ், அந்த லாட் ஆஃப் ஸ்மால் மேனரிசம்ஸ், அது எல்லாத்துக்குமே இந்த கதையில் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. சரி, நிறையா கதைகளில் வந்து நான் அந்த ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம போய் ஒன்றத்தை இன்சர்ட் பண்ணனாலும் அது ஒர்க் ஆகாது. பட் இந்த ஸ்டோரி பிகாஸ் இட் இஸ் ட்ராவலிங் ஆல்சோ இன் ஏஜ். நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே இல்லையா, வந்து ஸ்னேகா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அந்த ஏஜில் இருக்காரு. அப்புறம் திருப்பி ஒரு வயசான ஏஜில் வந்து வித் டீனேஜ், ஐ மீன் வாட் எவர், அந்த ஏஜில் போகும்போது வந்து உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் இருக்கும்போது அந்த ஃபேமிலின்ற ஒரு பாண்டிங் வருது. அது மாதிரி சீன்ஸ் நிறையா அமைது. அந்த காமெடி படத்தில் இருக்குது. பட் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் படம். அண்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆடியன்ஸ் வந்து இங்கே இன்னும் நம்ம என்ன பண்ணல, ஒரு ஹாலிவுட் ஜானர் படம் நம்ம பண்ணல. இன்னும் ஒரு ஸ்கேல் ஆக்ஷனாக நம்ம வந்து பண்ணல. அப்பப்போ ஒரு ஃபைட் வரும், ஆர் வி ஹாவ் அ ஃபைட் வித் லைக் லாட்ஸ் ஆஃப் ஃபைட்டர்ஸ் வித் ஒன் ஹீரோ, அது மாதிரி ஸ்கேல் எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து அப்படி இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ தட் அது ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கணும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ். அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் விபி வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து வென் ஹி சேஸ் லைனானா பிகினிங் என்ன, மிடில் என்ன, எண்டிங் என்னன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த திரைக்கதைன்றது வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் லேயர் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஹியூமர் சேர்க்கணும், அதில் பஞ்சஸ் சேர்க்கணும், எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை வந்து நம்ம பில்டப் பண்ண முடியும்ல. அந்த ப்ராசஸ் வந்து அவர் சைமல்டேனியஸாக தான் பண்ணார். ஸோ நாங்கள் வந்து ஐ திங்க் ஒரு 3-4 நரேஷன் கேட்டோம். ஸோ அது வந்து அது ஸ்லோவாக அப்படி கிடையாது, அது இன்னும் ஆட் பண்ணி லேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து எல்லா படங்கள்லையும் நடக்கிற ஒரு விஷயம். ஒரு எஸ் ஏன்னா அந்த பேசிக் பவுண்டுன்றது ஒரு ப்ரொடியூசருக்கு தேவை. ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் பட்ஜெட் அரைவ் பண்ண முடியும், பிளானிங் பண்ண முடியும், லொக்கேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும்னா அதுக்கு ரெக்கி போகணும். அங்கே ரெக்கியை வந்து ஏற்கனவே ஒரு டீம் அனுப்பிச்சு அவங்க போய் அதை ஃபுல்லாக பார்த்து அங்கே லொக்கேஷன் மேனேஜர் பிடிச்சி லொக்கேஷன்ஸை கேட்டு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு, அப்புறம் டைரக்டர், டிஓபி அண்ட் ஆக்ஷன் டைரக்டர், நாங்கள் 4 பேர் போய் ஏன்னா நாங்கள் 4 பேருக்கு 4 வேலை இருக்கும். டிஓபி வந்து லைட்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு ஒர்க் பிரித்து தானே நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த படம் எப்படின்னா, நாங்கள் வந்து 4 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம், அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஸோ ஷூட்டிங் ஆரம்பித்தா எவ்ரி மந்த் 20 days ஷூட் சாரோட. அப்புறம் மிச்சம் 10 நாள் சார் இல்லாத போர்ஷன்ஸ். அப்புறம் நடுவில் அதில் 1 வாரம் ஷூட் பண்ணுவோம், 4 வாரம் லொக்கேஷன் சேஞ்ச். அந்த 4 வாரம் எப்படின்னா இங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறது. ஸோ அவ்வளோ பிளானிங். அந்த ஸ்கேல் தான் வந்து நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. அது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுமை கொடுக்கும். ஏன்னா விஜய் சார் படங்கள், இவ்வளோ பெரிய ஸ்டார் படங்கள் இன் ஜென்ரல் சொல்கிறேன், நிறைய செட்டுக்குள்ளே தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா லைவ் லொக்கேஷன்ஸ் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா கூட்டம் சேரும், இங்கே லாஜிஸ்டிக்ஸ் கஷ்டம். இல்லை, எல்லா இடத்துலையும் கூட்டம் பயங்கரமாக சேரும். அதனால வந்து நாங்கள் நிறைய இடத்துல போய் ஷூட் பண்ணோம். அண்ட் கண்ட்ரிஸ் வேறையாக போனதுனால அண்ட் இது அண்ட் ப்ளஸ் என்ன ஆகுதுன்னா, நிறைய படங்களில் வந்து நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கண்ட்ரி வேறு கண்ட்ரியெல்லாம் நாங்கள் காமிக்கல.
கதையாவே அது போகுது. கதையாவே இந்த கதை வந்து ஆப்பிரிக்காவுக்கு போகுது, இந்த கதை ரஷ்யாவுக்கு போகுது. ஸோ நாங்கள் எல்லாரும் நிஜமாவே அங்கே போய் அங்கே நடக்கிற கதைக்களம் தான். ஸோ அங்கே இருக்கிற அந்த பேக்ட்ராப்பாக இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மெயின் ரோட்ஸ், மெயின் பிரிட்ஜஸ்லலாம் நீங்கள் அந்த பைக் சேஸ் நடக்கும். பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது. எல்லா டேஸும் அங்கே தான் இருக்கும். தட்ஸ் மை ஜாப். எஸ், ஆல் மூவிஸ் ஐ எம் தேர். ஆல் மூவிஸ் அண்ட் தேர். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் இப்போ டிராகனுக்கு வந்து 10 நாள் ஒரு 4 நாள் தான் போயிருப்பேன். ஒரு 5-6 நாள் போக முடியல. ஏன்னா இந்த கோட்டோட இந்த ப்ரமோஷன்ஸ் அண்ட் டெலிவரிலாம் இருக்கும். பட் அதை முடிச்சுட்டா ஐ கோ அண்ட் சிட் வித் தெம். ஸோ ஓகே, இப்போ காந்தி வந்து எப்போ கோட்டா மாறிச்சு? அது வந்து யார் முடிவு எடுத்தா? அது வந்து எப்போ நடந்துச்சு? இல்லை, காந்தின்றது see you can't use that as a title for a film. நம்மளுக்கு நிறைய சென்சர் லாஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஏன்னா ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் த நேஷன்ல, யூ கான்ட் அதோட யூ கேன் யூஸ் மிஷன் ஆர் யூ கேன் யூஸ் சம்திங் வித் காந்தி, அது மாதிரி பண்ணலாம். பட் எங்களுக்கு வந்து கோட்டுன்றது when VP சஜஸ்டட், எங்களுக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா காந்தின்ற கேரக்டர் ஹீஸ் த கோட் ஆஃப் சாட்ஸ். அது பிரசாந்த் சாரே ஒரு அறிமுகம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஸ்பை, அந்த அவங்க இருக்கிறதுலே அவர் தான் ஒரு இம்பாசிபிள் மிஷன், ஒரு இம்பாசிபிள் திங்ஸையும் அவரால் பண்ண முடியும். ஸோ ஹீஸ் த கோட் ஆஃப் சாட்ஸ். ஸோ அது வந்து படத்துக்கும் பொருந்துச்சு, எங்கள் ஹீரோக்கும் அது பொருந்துச்சு. எங்களுக்கு அவர் தான் கோட்டு. அதனால இவ்ளோ காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எல்லாருமே ஒரு பெருமுகமா காஸ்டிங்ல இருக்கிறது, அது எப்படி நீங்க ஸ்கிரிப்ட் கேட்கறப்ப இந்த கேரக்டருக்கு இருக்கும் அப்படிங்கிறது குரூப் டிஸ்கஷன்ல உருவான அந்த ஒன்று தானா? ஆமாம், எப்போவுமே வந்து ஒரு எனி படத்துக்கு அந்த டைரக்டர் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எப்போவுமே 2 to 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா டேட் அவைலபிலிட்டி இருக்கணும். ஸோ எப்போவுமே இன் எனி ஃபிலிம் ஒரு 4-5 ஆக்டர்ஸ் மட்டும்தான் வந்து பல்காக கொடுப்பாங்க. இப்போ அந்த படம் வந்து 150 நாள் ஷூட்டிங்னா அந்த 100லேருந்து 120 நாள் பல்காக வேறு எந்த படமும் பண்ணாமல் இருக்கிறது ஒன்லி த மெயின் ஹீரோ, சர்டன் கேரக்டர்ஸ் ஹூ வில் கம் த்ரூ அவுட் த ஃபிலிமில், அவங்களுக்கு தான் பல்க் டேட்ஸ். மற்றவங்க எல்லாருமே வெரி பிஸி ஆர்டிஸ்ட் ஹூ வில் டூ அதர் ஃபிலிம்ஸ் எல்லாமே இல்லையா. அதனால வந்து பிஸியாக இருக்கலாம், அவங்களுக்கு டேட்ஸ் இருக்கலாம். அதனால நாங்கள் ப்ரீ பிளானிங்காகவே வந்து எப்போவுமே நாங்கள் டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் 3 ஆப்ஷன் கொடுங்க, நாங்கள் முதல்ல கிளாரிட்டி வாங்கிடுவோம். இது மாதிரி ஷூட்டிங் டேட்ஸ், அதான் நான் சொல்றேன், ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஃபிலிமோட பேக் போன். அது கரெக்டா இருந்தா எல்லாமே ஸ்மூத்தா போகும். டோட்டலா வந்து ஆல்மோஸ்ட் 150 days ஷூட் பண்ணோம். 150 days ஷூட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகிலுக்கு அப்புறம் வந்து விஜய் கூட வந்து செகண்ட் டைம் நீங்க வந்து ஒரு பெரும் பட்ஜெட் 400 கோடிலாம் அப்படிங்கிறப்போ அதை வந்து அர்ச்சனா எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணாங்க? ஒர்க் வைஸும் சரி, தென் வந்து அது வந்து ஒரு பர்சனல் ஃபீலும் நமக்கு கொடுக்கும் இல்லையா நம்மளுடைய ஒர்க்கில்? ஃபஸ்ட்டு செம்ம எக்ஸைட்டட்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா படம் பண்ணுறோம் அப்படின்னு, அது ஃபஸ்ட் இமோஷன் அதுதான். செகண்ட் திங் வந்து சாரோட ஏற்கனவே ஒரு படம் பண்ணதுனால ஒரு கம்ஃபர்ட் ஜோனும் ஒன்று இருக்குது. தட் இஸ் ஐ நோ வாட் ஹீ வில் எக்ஸ்பெக்ட். அவரோட டிசிப்ளின் எனக்கு முன்னாடியே தெரியும், என்ன கரெக்டாக போகணும், பிளானிங் பக்காவாக இருக்கணும். அந்த ஸோ அது வந்து ஈஸி. எப்போவுமே ஒருத்தரோட 2வது டைம் நம்ம படம் பண்ணும்போது அவங்கள வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக இருந்துச்சு. அண்ட் தேர்ட் திங் வந்து எப்போவுமே அவரோட ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு பேசும் படமாக இருக்கணும், அது ஒரு பெரிய படமாக இருக்கணும் போது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இது மாதிரி ஒரு கதையும் எங்களுக்கு கிடைச்சது. அண்ட் இந்த படம் ரொம்பவே உங்களுக்கு பேசும் பொருளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தோடைய படப்பிடிப்புல இருந்தப்பதான் அவருடைய அந்த அரசியல் எல்லாம் வர போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நடந்துச்சு. இப்ப கட்சிக்கொடி வந்து ரிலீஸ் பண்ணதுல இருந்து எல்லாமே அப்படிங்கிறப்போ நீங்களும் அதை வந்து ரொம்ப பரபரப்பா தான் வந்து எதிர்கொண்டுட்டு இருந்திருக்கீங்க. ஆமா, ஆனா நாங்க ஆக்சுவலி சார் வந்து ஒரு இடத்தையும் மிக்ஸே பண்ண மாட்டாரு. படம் நாங்கெல்லாம் ஒரு வேர்ல்ட்ல இருப்போம், அது வந்து வேற வேர்ல்ட்ல இருக்கும். விஷ் பண்ணோம், வாழ்த்தினோம், அதெல்லாம் கண்டிப்பா நடந்துச்சு. ஆனா அவர் வந்து அந்த ஷூட்டிங் போகணும், கரெக்டாக அது முடிக்கணும், எப்படி வருது படம், எப்படி இருக்கு, அந்த அந்த இதுல தான் இருக்கும். அவர் ரொம்ப கூலா இருப்பாரு. தெரியல, அவர் வந்து எப்பவுமே ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாரு அண்ட் ரொம்ப டிசிப்ளின்ட் அண்ட் ரொம்ப ப்ரிப்பேர்டா வருவாரு. சி அது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு, ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அது. ஏன்னா அப்போதான் எல்லாமே அதே ஸ்டைல் பேட்டர்ன்ல போகும்போது ஈஸியா முடிஞ்சிடும். அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சுட்டு முன்னாடியே மேபி ஹோம்வொர்க் பண்ணி பார்த்து தான் வருவாரா? அவருக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. பட் அவருக்கு வந்து நாங்க ஸ்கிரிப்ட் முன்னாடி கொடுத்துருந்தோம்.
தென் எப்போதுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்து இப்போ 6 o'clock மார்னிங் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5:55 வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஒரு ப்ரொடியூசரும் அந்த இடத்துக்கு போறப்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நான் அவ்வளோ வழியா நான் போக மாட்டேன். சில நாள் போவேன், சில நாள் முடியும் போது போவேன். ஆனால் எனக்கு ஏன்னா நாங்கள் வந்து பிளானிங் நாங்கள் முன்னாடி நாள் நைட்டே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் டீம்லேயே 2ஆக பிரிச்சுப்போம். ஸோ மை சிஸ்டர் வில் கோ. அவங்க ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. ஸோ எங்கள் டீமுக்குள்ளே வந்து எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார், அது மாதிரி நாங்கள் பிரிச்சிருவோம். நாங்கள் ஒரு செட் லேட்டாக ஒர்க் பண்ணுவோம், ஒரு செட் ஏர்லியராக அங்கே இருப்போம். பட் அஃப்கோர்ஸ் அவுட்டோர் லொக்கேஷன் இல்லாமல் அப்படி தான். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சுட்டு நாங்கள் அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும்ல. ஸோ அதை உட்காந்து அந்த வவுச்சர்ஸ்லாம் பார்த்து இதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அடுத்த நாள் காலம்புற தெர் பி அன் அதர் டீம் தட் வில் கோ அண்ட் டூ த செட்டப். அது மாதிரி பிரித்து தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ அது மேபி நடக்கலாம் தெரியாது. ஸோ நீங்க அதை வந்து எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல்? இல்லை, இது டிஸ்கஷனாக வச்சோம். அப்புறம் we felt it will be better to do it after the release of the film. சக்ஸஸ் மீட் மாதிரி படமோட ரிசெப்ஷன் நல்லா இருக்குன்ற கான்ஃபிடன்ஸ் டீமுக்கு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரும். வந்துட்டு அதை வந்து ஒரு சக்ஸஸ் தான் ஆகுன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய படம் ஆக்சுவலி இது. அது பார்க்கும்போது தான் தெரியும். பார்த்துருக்கோம். ரொம்ப ஹாப்பி இல்லாசி அது வேற ஒரு இமோஷன் அது. ஏன்னா நாங்கள் படம் பார்க்கும்போது எங்களோட ஒர்க் பார்ப்போம் பேசிக்கா. அவங்களோட ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு படமா பார்ப்போமான்னு நான் வந்து செட் எப்படி இருக்கு, இது கரெக்டான லொக்கேஷன் இருக்கா, இல்லைன்னா அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்ற அந்த மைண்ட் அங்கே போகும். அது மாதிரிலாம் இட் ஜஸ்ட் கீப் அவ்வளோ தடவை பார்த்துருக்கோம்ல. ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபைனல் அவுட்குள்ள ஒரு 40-50 தடவை பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து சினிமா உலகத்துல வந்து ஒரு டாப் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு நீங்க ஓகே பதில் சொல்ல விரும்பினா விரும்புங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த மலையாள சினிமால இந்த ஹேமா கமிஷன் அறிக்கை ஸோ வந்திருக்கு. ஸோ பெண்களுக்கு வந்து பாதுகாப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எந்த துறையா இருந்தாலும் எது நடந்தாலும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து அங்கே பரபரப்பா போயிட்டு இருக்கிறப்போ அதை பத்தி இந்த தமிழ் சினிமால இருக்கிற எல்லாத்தையும் பேசுறப்போ விசால் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, உப்புமா கம்பெனிகள்ல தானே இது வந்து பெருசா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்து ஏஜிஎஸ் மாதிரியான ஒரு பெரும் நிறுவனம், ஒரு தயாரிப்பு நிறுவனம், ஃபுல்லா கார்பரேட்ல ஒரு பக்காவா வந்து அதை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஒரு பெண்ணாவும் நீங்க வந்து இருக்கிறப்போ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு எப்படி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஒரு பொண்ணா நான் சொல்றேன், எனி இண்டஸ்ட்ரியில வந்து எப்போ அந்த இண்டஸ்ட்ரியில 50% விமன் இருக்காங்களோ அப்போதான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஃப்ளரிஷ் ஆகும். ஓகே, அப்போ வந்து நம்ம 50%ல நம்ம இல்லை. நீங்க வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் பிஹைண்ட் த கேமரா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா வி ஹேவ் ஸ்டார்ஸ் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டான்சர்ஸ் இருக்காங்க. அங்கே தான் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம். காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அளவுக்கு பார்க்கலாம். பட் நீங்கள் ப்ரொடக்ஷன்லேயோ டைரக்ஷன்லேயோ டிஓபி டீம்லையோ இப்போ தான் பார்க்குறோம். இப்போவும் வந்து 10 பேர் இருக்காங்கன்னா அங்கே ஒரு கேர்ள் இருப்பாங்க. 1:10 ரேஷியோவில் தான் நம்ம இன்னும் இருக்கோம். ஏன் அங்கே இருக்கோன்னு ஃபஸ்ட்டு கேட்கணும்ல. ஏன்னா ஒரு வீட்டில் நம்ம போய் இந்த துறைக்கு வரோம்னா எவ்வளோ கேள்விகள். நீங்கள் இந்த துறையில தான் இருக்கீங்க, நான் இந்த துறையில தான் இருக்கேன். நம்மளுக்கு புரியும் நம்ம ஃபேமிலியில் என்ன அவங்க யோசிப்பாங்க. நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் நம்மளால வந்து இந்த இடத்துக்கு வர முடியும். கரெக்டா? அது ஏன்னா நம்ம ஃபேமிலி, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பார்ட்னர்ஸ், தே பிலீவ் இட் இஸ் நாட் சேஃப். அதனால தானே ஃபண்டமெண்டலாக அதனால தானே. ஏன்னா இந்த ஃபீல்டில் பணம் இருக்குது, ஏர்ன் பண்ணலாம், ஃபேம் கிடைக்கும், ஒரு டேலண்ட்டுக்கு ஷைன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு ஃபண்டமெண்டல் வந்து அவங்களுக்கு அது இல்லை. அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணி தானே ஆகணும். அது எங்கே நடந்தாலும் அது இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக பெண்கள் வரணும்னா அந்த சேஃப் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுறது அந்த நிர்வாகங்களோட பொறுப்பு. அது வந்து அங்கே தப்பு நடந்துச்சுனாலும் அந்த டைம் மறைக்க ட்ரை பண்ணக்கூடாது. தப்பே நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்கும். ஏன்னா எல்லாமே ஹியூமன். ஓகே, வி கான்ட் கண்ட்ரோல் ஹவு சம்மன் எல்ஸ் பிஹேவ்ஸ்ல. கண்டிப்பாக நடக்கும். நடக்கும் போது கண்டிப்பாக தட்டி கேட்கணும். அந்த டைம் மறைக்கக்கூடாது. அப்போ அந்த பொண்ணை வந்து ஷேம் பண்ணி ஒரு பேசாத அது மாதிரி கிடையாது. இப்போ என் டீமில் எல்லாருக்கிட்டே நான் கேர்ள்ஸ் கிட்ட என்ன சொல்வேன்னா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, they'll put you. Sometimes வந்து it cannot be a sexually related thing also. It can be putting somebody down or demeaning பேசுறது கூட இருக்கலாம். I tell them திருப்பி பேசுங்க. எதுக்கு
எதுக்கு ஷையாக இருக்க வேணாமே, நம்மளுக்கு பிடிக்கலையா சொல்லிடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்க பிஹேவும் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட் அது ஒரு ஜென்ரல் டாபிக். பட் ஃப்ரம் அ சீரியஸ் நோட் வந்து எவ்ரி கம்பெனி கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சேனல் இருக்கணும் டு த மேனேஜ்மெண்ட். அண்ட் மேனேஜ்மெண்ட் ஷுட் ப்ரூவ் தட் வி ஆர் ஓப்பன், வி ஆர் சென்சிட்டிவ் டு திஸ், வி அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ கேன் ஃபீல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றது எங்களுக்கு புரியுதுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ஒருத்தர் புரிஞ்சுக்கவே இல்லைங்க, இல்லைன்னா அது அங்கேயே ஃபெயிலியர் ஆகிடும் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான இது. அங்கே பேசுறது ஹோப்ஃபுல்லி இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகணும், இங்கே சேஞ்ச் வரணும். ஸோ அது வரும்ன்றதும் நான் பிலீவ் பண்ணுறேன். யா. தென் வந்து கோட்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்க ஏதாவது ஒன்று எனக்கு வந்து இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. இல்லை, நிறையா எங்களுக்கு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ளூப்பர்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், நிறையா நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் பேசும். ஐ ஃபீல் யா யா எனக்கு அது வந்து எனக்கு ஒரு இன்டர்னலாக அந்த இது இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட ஜட்மெண்ட். அண்ட் தளபதியோட பர்ஃபார்மன்ஸ். நைஸ். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து விஜய் கூட வந்து ஒரு கிரியேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா ஃபர்ஸ்ட் அந்த இது உங்க மனசுல இருந்து வருமா இல்ல ஒரு ஃபேன்கள் ஃபஸ்ட்டு உடனே முன்னெல்லாம் இப்போ தெரியல, ஆக்சுவலி எந்த ஜோனில் இருக்குன்னே தெரியல. அதெல்லாம் மெல்ட் ஆகி ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கேன். எல்லாரும் கேட்குற கொஸ்டின் அஜித் கூட வந்து அமையணும். சி, நாங்கள் எல்லாரோடையுமே ரஜினி சாரோடையும் பேசிட்டு தான் இருக்கோம், அஜித் சாரோடையும் பேசிட்டு தான் இருக்கோம். அது கரெக்டாக அமையணும். ஏன்னா நாங்களும் வி ஆர் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் த ஸ்கிரிப்ட். ஏஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வி ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் த ஸ்டோரி, வாட் வி வாண்ட் டு மேக்குன்றதும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அது நாங்கள் எல்லாரோடையும் பேசிட்டு தான் இருப்போம். பேசிட்டு அது கரெக்டாக அது டைமிங் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். ஸோ வந்து இப்போ ஒரு யங் டேரக்டர், டெபியூ டேரக்டர் வந்து ஏஜிஎஸ் வந்து நோக்கி வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த நிறுவனம் சார்ந்து சொல்றதுன்னா என்ன சொல்லுவீங்க? பர்சனலாக நிறைய பேர் வராங்க வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 2 படம் ஒரு நல்ல டைரக்டர், ஒரு சீனியர் டைரக்டரோட ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களே நிறைய கற்றுப்பாங்க. அப்புறம் அது வரும்போது ஒரு ரெஸ்யூமேல அது ஒரு அண்டர்லைன் மாதிரி இருக்கணும். நோ, நாட் தட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஒரு படம் எப்படி பண்ணுறாங்கன்றது நீங்கள் ஒரு 2 படம் ட்ராவல் பண்ணாதான் அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்ன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்போது உங்களை நம்பி ஒரு படம் எடுக்கும் போது இட் வில் பி லிட்டில் பிட் மோர் ஈஸி. பட் இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி சில பேர் அவர்லாம் யார்கிட்டயும் அதான் வராங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அது மாதிரி அமைஞ்சது இல்லை. ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன். ஃபைனலி பவுண்ட் வரணும் கைக்கு. அதுதான். யா. அண்ட் நாங்கள் யூஸ்வலாக நியூ டைரக்டர்னா பவுண்ட் வந்துட்டு ஐ லாஸ்ட் டு மேக் 2 minute அது ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் எடுத்து அதுக்கு நாங்கள் ஃபண்டும் பண்ணி அதை போய் எடுத்துட்டு வாங்கன்னா அப்போதான் வந்து அந்த அபிலிட்டி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸஸ் வாங்க முடியும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ டைரக்டர். எக்ஸிகியூஷன் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் வந்து அர்ச்சனா வந்து எப்படி இந்த அளவுக்கு இந்த ப்ரொடக்ஷனை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஸோ அப்பா கூடவே ட்ராவல் பண்ணனாலையா இல்லை அதை பற்றி ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஏன் நம்ம அதை பற்றி எதாவது படிச்சிருந்தாலுமே வந்து ஃபீல்டு ஒர்க்கு தான் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப மெயின் இல்லை. அது காசு நிறைய போடுற இடம், திரும்பி வந்து இதாகிற இடம். ஏன்னா நம்ம சின்ன வயசுல நிறைய பார்த்துருப்போம், இந்த படம் வந்து தப்பா பண்ணனால அந்த ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ லாஸ் ஆகி அவங்க ஸோ அவங்களுடைய அசட் எல்லாமே போச்சு அப்படின்னா ஸோ அந்த இது எப்படி? ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன். இப்போது 18 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது பேபி ஸ்டெப்ஸ் தான். அகலக்கால் வைக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரென்த் வர தான் அது அங்கே அப்படி அது வந்துட்டுருக்கு. யா, ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபைனலி கோட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வந்து மக்கள் எப்படி எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய படம், ஒரு நல்ல படமாக நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஆடியன்ஸ் வந்து இதில் நிறைய சஸ்பென்ஸை ரொம்ப ஹார்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வெளில வராமல் ட்ரை பண்ணாமல். ஸோ எவ்வளோ முடியுமோ ரொம்ப ரிவ்யூ பாருங்கள், ரேட்டிங்லாம் பாருங்கள். நல்ல ரேட்டிங்காக இருந்ததுன்னா ஏன்னா யோர் மணி. ஸோ ப்ளீஸ் கோ see it, பட் ட்ரை அண்ட் see it without reading all the spoilers. ஏன்னா then the experience will be மற்றவங்களுக்கு வந்து கரெக்டாக போகணும். இல்லை, உங்களுக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது ஸ்பாய்லர்ஸ்லாம் படிக்காமல் வெறும் ரேட்டிங் மட்டும் பார்த்துட்டு நல்ல ரேட்டிங்காக இருக்குது வச்சுக்கோங்களேன், படம் சூப்பர் ஹிட் நல்ல ரேட்டிங்னா ப்ளீஸ் பார்த்துருங்க. ஒரு நிறைய சர்ப்ரைசஸ் என்ஜாய் பண்ண முடியும் அப்போதான். அதனால தான். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து அந்த சர்ப்ரைஸ் கண்டிப்பாக எங்களுக்கும் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் அப்படின்னு சொல்லி தான் நம்புகிறோம்.
கண்டிப்பா உங்களுக்கும் வந்து இன்னும் நிறைய வெற்றிகள் வந்து வரணும். அந்த சிவப்பு கம்பளம் வந்து உங்களுக்கும் உங்களை சார்ந்து வர்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சார்பாக பெரிய தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.